ஓம் குல தெய்வங்களே, குடும்ப தெய்வங்களே, குல முன்னோர்களே, கிராமத்து நகரத்து தேவதைகளே, 30 முக்கோடி தேவர்களே, 88,000 ரிஸ்மார்களே, இந்தாதி தேவர்களே, 18 சித்தர்களே, 8 திக்குவாளர்களே, 60 நாயன்மார்களே, நண்பர்களே, இன்றைய நாள் இனிய நாள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி. இன்று விஸ்வாவசு வருடம் ஆனி மாதம் 11ஆம் தேதி 25/6/2025 புதன்கிழமை. இன்றைய திதி அமாவாசை மாலை 4:10 வரை. இன்றைய நட்சத்திரம் மிருகசீரிஷம் முற்பகல் 12 வரை, பிறகு திருவாதிரை. அமாவாசை மாலை 4:10 பிறகு பிரதமை. இன்றைய நேத்திரம் பூஜ்ஜியம், ஜீவன் பூஜ்ஜியம், நாள் முழுக்க சித்த யோகம். இன்றைய நாள் அமாவாசை. பிண்ட பித்ரு திதிவாயும் போதனைய இஷ்டி. மிகவும் சிறப்பான நாள். மூதாதையர்களை வழிபட, குலதெய்வத்தை வழிபட, சர்வ ஆலயங்கள் சென்று தெய்வங்களை வழிபடவும், பித்திருக்களை மூதாதையர்களை வழிபடவும் சிறந்த நாள் இன்றைய நாள். நண்பர்களே, இன்றைய குடிகாதி நேரம். இன்று ராகு காலம் பகல் 12 மணி முதல் 1:30 வரை. குளிகை 10:30 முதல் 12 வரை. யமகண்டம் காலை 7:30 முதல் 9 வரை. இன்றைய வார சூலை வடக்கு வடகிழக்கு. பரிகாரம் பால். பகல் 12:24 வரை. நண்பர்களே, இன்றைய நட்சத்திரத்துடன் கூடிய ராசி பலன். ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் அவரை சார்ந்த ராசிக்கும் என்ன பலன்? நண்பர்களே, இன்றைய நாளில் அஸ்வினி நட்சத்திரம் மேச ராசியில் பிறந்தவர்களுக்கு, மக நட்சத்திரம் சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கும், மூல நட்சத்திரம் தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கும் முற்பகல் 12 மணி வரை மிகவும் கவனமுடனும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய நாள். பிற்பகல் முதல் இரவு வரை, நாளை பகல் வரை மிகவும் சாதகமாகவும் சந்தோஷமாகவும் எடுத்த காரியத்தில் வெற்றியும் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள். பரணி நட்சத்திரம் மேச ராசியிலும், பூர நட்சத்திரம் சிம்ம ராசியிலும், பூராள நட்சத்திரம் தனுசு ராசியிலும் பிறந்தவர்களுக்கு பகல் 12 மணி வரை மிக மிக சிறப்பு. அனைத்து காரியம் ஜெயம். தெய்வ ஆலயம் சென்று வழிபட சிறப்பு. 12 மணிக்கு பிறகு நாளை பகல் 10:30 மணி வரை, 11 மணி வரை மிகவும் கவனம் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய நாள். வீண் விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. பயணத்தின் போது பாதுகாப்போடு இருப்பது நல்லது. உடன் இருப்பவர்களிடம் வீண் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது. சிக்கல்கள் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் கவனமுடன் இருக்க வேண்டும். கிருத்திகை நட்சத்திரம் மேசம் ரிஷபராசியிலும், உத்திர நட்சத்திரம் சிம்மம் கன்னி ராசியிலும், உத்திராட நட்சத்திரம் தனுசு மகர ராசியிலும் பிறந்தவர்களுக்கு வண்டி வாகனங்களில் பயணம் செய்யும்போது பகல் 12 மணி வரை மிக மிக கவனம் எச்சரிக்கை தேவை. 12 மணிக்கு பிறகு சர்வ காரிய ஜெயம், மனமகிழ்ச்சி, சாந்தம், சந்தோஷம். எடுத்த காரியம் அனைத்தும் வெற்றி, மன திருப்தியான அனைத்து காரியங்களும் நடைமுறைக்கு வரும். வர்த்தகம், வியாபாரம், தொழில், மேல் அதிகாரிகள் அனைத்து இடத்திலும் நன்மை பயக்கும் நாள். ரோகிணி நட்சத்திரம் ரிஷப ராசியிலும், அஸ்த நட்சத்திரம் கன்னி ராசியிலும், திருவோண நட்சத்திரம் மகர ராசியிலும் பகல் 12 மணி வரை சர்வ காரிய ஜெயம், மனமகிழ்ச்சி, சாந்தம், சந்தோஷம் அனைத்தும் நடக்கும். பிற்பகல் 12 மணிக்கு மேல் நாளை காலை 11 மணி வரை மிகவும் கவனம் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். வண்டி வாகனங்களில் பயணம் செய்யும்போது மிக மிக கவனம் தேவை. வேலை செய்யும் இடத்தில் பாதுகாப்போடு இருப்பது நல்லது. தன் பொருளை பாதுகாப்பதில் மிகவும் கவனமுடன் இருக்க வேண்டிய நாள். மிருகசீரிஷ நட்சத்திரம் ரிஷப மிதன ராசியிலும், சித்திரை நட்சத்திரம் கன்னி துலா ராசியிலும், அவிட்ட நட்சத்திரம் மகரம் கும்ப ராசியிலும் பிறந்தவர்கள் பகல் 12 மணி வரை பொறுமை, நிதானம், கவனமுடன் இருக்க வேண்டும். 12 மணிக்கு பிறகு சர்வ காரிய ஜெயம், மனமகிழ்ச்சி, சாந்தம், சந்தோஷம் அனைத்தும் கிடைக்கக்கூடிய நாள். மனமகிழ்ச்சியான வீட்டுக்கு தேவையே
அனைத்தும் பூர்த்தி செய்யலாம். நிலம் சம்பந்தப்பட்ட அனைத்து வேலைகளையும் செய்து முடிக்கக்கூடிய அதுக்கான அத்தியாயம் தொடங்கும் மிக சிறப்பான நாள் பகல் 12 மணிக்கு பிறகு. திருவாதிரை நட்சத்திரம் மிதுன ராசியிலும், சுவாதி நட்சத்திரம் துலா ராசியிலும், சதய நட்சத்திரம் கும்பராசியிலும் பிறந்தவர்களுக்கு பகல் 12 மணி வரை சர்வ காரியம், மனமகிழ்ச்சி, தேவையான அனைத்து பொருள்களையும் வாங்கி சேர்ப்பது, நல்லோர் சந்திப்பு அனைத்தும் கிடைக்கும். 12 மணிக்கு மேல் பொறுமை, நிதானம், பக்குவத்துடன் இருக்க வேண்டும். தானாகவே அதுவாக அனைத்து காரியம் ஜெயமாகும். தான் எதிலாவது தலையிட்டு அது சிக்கலாக மாறாமல் கவனமுடன் இருப்பது நல்லது. புனர்பூச நட்சத்திரம் மிதுனம் கடகராசியிலும், விசாக நட்சத்திரம் துலாம் விருச்சிக ராசியிலும், புரட்டாதி நட்சத்திரம் கும்பம் மீன ராசியிலும் பிறந்தவர்களுக்கு 12 மணி வரை சிறிய சிறிய நன்மைகள் நடக்கும். 12 மணிக்கு பிறகு நாளை பகல் 11 மணி வரை சர்வ காரிய ஜெயம், மனமகிழ்ச்சி, சாந்தம், சந்தோஷம், அனைத்து வகையான நல்லோர் சந்திப்பு அனைத்தும் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் நடக்கும். பூச நட்சத்திரம் கடகராசியிலும், அனுச நட்சத்திரம் விருச்சிக ராசியிலும், உத்திரட்டாதி நட்சத்திரம் மீனராசியிலும் பிறந்தவர்களுக்கு பகல் 12 மணி வகை பொறுமை, நிதானம், கவனமுடன் இருக்க வேண்டும். மன உளைச்சல், சங்கட்டங்கள், வீண் பிரச்சனைகள், மன அசௌகரியம் அதாவது உடல் சோர்வு ஏற்படக்கூடிய நாளாக இருக்கும். 12 மணிக்கு பிறகு சிறு சிறிய நன்மைகள் நல்லது நடக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும். ஆயில்ய நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் ஆயில்ய நட்சத்திரம் கடகராசியிலும், கேட்டை நட்சத்திரம் விருச்சிக ராசியிலும், ரேவதி நட்சத்திரம் மீன ராசியிலும் பிறந்தவர்களுக்கு பகல் 12 மணி வரை சர்வ காரிய ஜெயம், மனமகிழ்ச்சி, சாந்தம் எடுத்தது அனைத்தும் சாதகமாக முடியும். 12 மணிக்கு பிறகு நாளை பகல் 11 மணி வரை பொறுமை, நிதானம், பக்குவமுடன் இருக்க வேண்டும். கவனமுடன் இருக்க வேண்டும். வீண் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது. மன சோர்வு, உடல் அசதி ஏற்படும். உடல் பராமரிப்பில் கவனம் தேவை. வீண் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது. நண்பர்களே, இன்றைய நாள் இனிய நாள் நிகழ்ச்சியில் உங்களை சந்தித்தல் மிகவும் மகிழ்ச்சி. மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.